அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு 10 கேள்விகளை இந்த பதிவுல ஃபாஸ்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which one of the following is an amphoteric oxide? இதுல பின்வருவனவற்றுள் எது ஆம்போட்டரிக் ஆக்சைடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆம்போட்டரிக் ஆக்சைடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆம்போட்டரிக் ஆக்சைடுனா ஒரு பொருள் ஆசிட் கூடயும் பேஸ் கூடயும் ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஆம்போட்டரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆம்போட்டரிக் ஆக்சைடு எதுன்னு கேட்டீங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு Al2O3 பாத்தீங்கன்னா ஆசிடான HCl கூட ரியாக்ட் பண்ணும். பேசிக் தன்மையுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும். அப்படி ரியாக்ட் பண்ணி சால்ட்டையும் வாட்டரையும் உருவாக்கும். ஓகேங்களா? சோ ஆம்போட்டரிக் ஆக்சைடுனா என்ன? ஒரு அமிலத்து கூட ரியாக்ட் பண்ணும். பேசிக் தன்மையுடைய ஒரு பொருள் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு உப்பையும் தண்ணியையும் உருவாக்குனா அதை ஆம்போட்டரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெக்னீசியம் ஆக்சைடு பாத்தீங்கன்னா இது பேசிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் தன்மையுடைய ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு பாத்தீங்கன்னா வெறும் அசிட்டிக் ஆக்சைடு, ஆசிட் கூட மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். சோடியம் ஆக்சைடுங்கிறது ஸ்ட்ராங்லி பேசிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அலுமினியம் ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் இது ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும், பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணி சால்ட்டையும் வாட்டரையும் உருவாக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The correct order of the octane number of butane, pentane, hexane, cyclohexane. ஓகேங்களா? சாரி, இடி வந்துச்சு. The correct order of octane number. First octane number அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபியூலோட குவாலிட்டியை மெஷர் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது. ஒரு எரிபொருளோட தரத்தை மெஷர் பண்றதுக்கு அளக்கிறதுக்கு யூஸ் ஆகிற நம்பர் தான் ஆக்டேன் நம்பர். இத எந்த எரிபொருளோட குவாலிட்டியை மெஷர் பண்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்கன்னா பெட்ரோலோட குவாலிட்டியை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் தான் ஆக்டேன் நம்பர். ஓகேங்களா? அப்ப நல்ல பெட்ரோல் அப்படின்னா ஆக்டேன் நம்பர் அதிகமா இருக்கணும். ஆக்டேன் நம்பர் 85க்கு மேல இருந்தாதான் அது ஒரு நல்ல பெட்ரோல். 85ல இருந்து 100க்குள்ள பாத்தீங்கன்னா இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த பெட்ரோல்ல ஆக்டேன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் குவாலிட்டியை பாத்தீங்கன்னா மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இந்த ஆக்டேன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலாமா? வேற ஏதாச்சும் ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஆக்டேன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலாமானா பென்சீன் மற்றும் டொலுவின் இத ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பென்சீனையோ இல்ல டொலுவின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இத சேர்த்தோம் அப்படின்னா ஆக்டேன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃபியூலோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா இன்னமும் நல்லதா மாறும் பெட்ரோலுக்கு. ஓகேங்களா? இதே டீசலுக்கு இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்டா சீட்டே நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். சோ கரெக்ட் ஆர்டர் இதுல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூட்டேனுக்கு தான் ரொம்ப அதிகம். பியூட்டேனுக்கு அதிகம், அதை விட கம்மி சைக்ளோஹெக்சேனுக்கு, அதை விட சைக்ளோஹெக்சேனை விட பென்டேனுக்கு கம்மி, ஹெக்சேனுக்கு பாத்தீங்கன்னா அதை விட கம்மி. இங்க நீங்க பாத்தீங்கன்னா பியூட்டேனுக்கு பாத்தீங்கன்னா 4 கார்பன் ஆட்டம் இருக்கும். பியூட்டேனுக்கு சைக்ளோஹெக்சேனுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கும்னா 6 கார்பன் ஆட்டம் இருக்கும். பென்டேனுக்கு பாத்தீங்கன்னா 5 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஹெக்சேனுக்கு பாத்தீங்கன்னா அகைன் 6 கார்பன் ஆட்டம் இருக்கும். இந்த ஹெக்சேன் பாத்தீங்கன்னா லீனியர் செயினா இருக்கும். ஓகேங்களா? லீனியர் செயினா இருக்கும். அதாவது ஒரு நீண்ட சங்கிலியா பாத்தீங்கன்னா இருக்கும். இதே சைக்ளோஹெக்சேன்னா அது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். வேற எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த ஆர்டர் நல்லா பாத்துங்க. இந்த கொடுத்திருக்கிற 4 பேர்ல இந்த கொடுத்திருக்கிற 4 சப்ஸ்டன்ஸ்ல ஹைட்ரோ கார்பன்ல எதுக்கு ஆக்டேன் நம்பர் அதிகம்னா பியூட்டேனுக்கு அதிகம். பியூட்டேனுக்கு அதிகம். எதுக்கு ரொம்ப கம்மி? ஹெக்சேனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இது which one of the following is the correct order of the reactivity of magnesium, aluminum, zinc, ferrous with HCl? ஓகேங்களா? இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி கேக்குறாங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பொருள் நல்லா ரியாக்ட் பண்ணும், மோர் ரியாக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில. ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம் இருக்குல்ல, அந்த பொட்டாசியத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதை விட குறைவு எதுக்குன்னா சோடியம், அடுத்து லித்தியம், அடுத்து பாத்தீங்கன்னா கால்சியம். இத நல்லா ஞாபகம் வச்சுங்க. போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV மோல்ல அதுக்கு பதிலா PSLC ன்னு ஞாபகம் வச்சுங்க. V க்கு பதிலா C ஞாபகம் வச்சுங்க. P ஃபார் பொட்டாசியம், S ஃபார் சோடியம், L ஃபார் லித்தியம், C ஃபார் கால்சியம். இந்த ஒரு பேரை ஞாபகம் வச்சுங்க. இப்ப பொட்டாசியம் மோர் ரியாக்டிவா, எது ரொம்ப மோர் ரியாக்டிவ்னா பொட்டாசியம் மோர் ரியாக்டிவ். கால்சியம் மோர் ரியாக்டிவா, பொட்டாசியம் மோர் ரியாக்டிவான்னு கேட்டா பொட்டாசியம் தான் மோர் ரியாக்டிவ். இந்த பேர்ல கால்சியம் லெஸ் ரியாக்டிவ். ஓகேங்களா? PSLC. அடுத்து இன்னொரு பேர் சொல்றேன். இதுக்கு கீவேர்டு மாசில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மாசி மாசம் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை புரிஞ்சுங்க. இத M ஃபார் மெக்னீசியம், M ஃபார் மெக்னீசியம், A ஃபார் அலுமினியம், Z ஃபார் ஜிங்க், அதுக்கப்புறம் I ஃபார் அயன். ஓகேங்களா? I ஃபார் அயன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட். ஓகேங்களா? லெட், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் இது வரும். ஓகே, லெட், ஹைட்ரஜன் இது எல்லாமே வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பிளாட்டினம்.
பிளாட்டினம் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு பிளாட்டினத்தை விட அதிகம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கோல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் ரியாக்டிவ். பிளாட்டினத்தோட கோல்டு மோர் ரியாக்டிவ், கோல்டை விட சில்வர் மோர் ரியாக்டிவ், சில்வரை விட காப்பர் மோர் ரியாக்டிவ். ஓகேங்களா, சில்வரை விட காப்பர் வந்து பாத்தீங்கன்னா மோர் ரியாக்டிவ். இது கம்ப்ளீட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட், அதனால நான் சொல்றேன். இதை கரெக்டா நீங்க வந்து வரிசையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நான் இங்க எழுதுறேன், கரெக்டா இப்படி எழுதி வச்சுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா பி எஸ் எல் சி. ஓகேங்களா, அடுத்து வந்து மாசில். ஓகே, மாசில் ஹச். அதுக்கப்புறம் அப்படி நான் கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா காப்பர். ஓகே, காப்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சில்வர், சில்வர். அதுக்கப்புறம் கோல்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து பிளாட்டினம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டினம். இதெல்லாம் ஞாபகம் வச்சீங்க. நான் இதை சரியா எழுதலன்னு நினைக்கிறேன். நீங்க பி ஃபார் பொட்டாசியம், எஸ் ஃபார் சோடியம், எல் ஃபார் லித்தியம், சி ஃபார் கால்சியம், எம் ஃபார் மெக்னீசியம், ஏ ஃபார் அலுமினியம், இசட் ஃபார் ஜிங்க், ஐ ஃபார் அயன், எல் ஃபார் லித்தியம், ஹச் ஃபார் ஹைட்ரஜன், சி ஃபார் காப்பர். அதுக்கப்புறம் காப்பருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் நானு, சில்வர். காப்பருக்கு அடுத்து சில்வர், சில்வருக்கு அடுத்து கோல்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா பிளாட்டினம் சொல்லியிருக்கேன். இதுல பொட்டாசியம் வந்து பாத்தீங்கன்னா மோர் ரியாக்டிவ், பிளாட்டினம் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டினமும் பலாடியமும் பொட்டாசியமும் பிளாட்டினமும் இருக்கு அப்படின்னா இந்த பிளாட்டினத்தை ஈஸியா துரத்தி விட்டுருவாரு பொட்டாசியம். ஓகேங்களா, அதுதான் மோர் ரியாக்டிவ், மோர் பவர்ஃபுல் பொட்டாசியம். இந்த ஆர்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா, இந்த ஆர்டர் இதை நீங்க இந்த செகண்ட் பேரா நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மெக்னீசியம், அலுமினியம், சிங்க், அயன். இது வந்து எது மோர் ரியாக்டிவ்னு கேட்டா மெக்னீசியம் தான் அதிகம். அடுத்தது வந்து அலுமினியம். மெக்னீசியத்தை விட அலுமினியத்துக்கு வந்து ரியாக்டிவ் வந்து கம்மி. அடுத்து சிங்க் அதை விட கம்மி, அயனுக்கு அதை விட கம்மி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, சோ மாசில் பிஎஸ்எல்சி, மாசில் ஹச். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆர்டர் தனியா ஞாபகம் வச்சுக்கலாம். பிளாட்டினத்தை விட கோல்டு வந்து மோர் ரியாக்டிவ், கோல்டை விட சில்வர் மோர் ரியாக்டிவ், சில்வரை விட காப்பர் வந்து மோர் ரியாக்டிவ். ஓகேங்களா, சோ இதனால ஞாபகம் வச்சு முக்கியமான கொஸ்டின் பாது. அடுத்து பாருங்க, மெத்தனால் வந்து ரொம்ப டாக்ஸிக் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மெத்தனால் வந்து எதனால டாக்ஸிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தனால் ஆசிச்சு அது ஒன்றும் டாக்ஸிக் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, மெத்தனால் வந்து இயல்பா அது வந்து ரொம்ப டாக்ஸிக் கிடையாது. ஆனா இந்த மெத்தனால் உடஞ்சி மெத்தனாலா மாறுதுன்னு வச்சீங்களா, MATHA NA எல்லாம் மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தனால் வந்து கெட் ஆக்சிடைஸ்ட். Methanol get oxidized to methanol in the liver which coagulates the protoplasm. ஓகேங்களா, மெத்தனால் வந்து லிவருக்கு போனதுக்கு அப்புறம் மெத்தனாலா மாறுதுன்னு வச்சீங்களா, NOL வந்து NaL மெத்தனாலா மாறுது, லிவர்ல வந்து மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து புரோட்டோபிளாசத்தை கோயாகுலேட் பண்ணி விட்டுரும். மோர் டேஞ்சரஸ். இந்த மெத்தனாலுக்கு இன்னொரு பேர் தான் ஃபார்மால்டிகைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தனால் வந்து லிவர்ல மெத்தனாலா மாறிடுச்சு அப்படின்னா அது புரோட்டோபிளாசத்தை, செல்லுல இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசத்தை வந்து பாத்தீங்கன்னா கோயாகுலேட் பண்ணி வச்சிரும். ஓகேங்களா, கோயாகுலேட் ஒரே வச்சிரும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. சோ இது கரெக்டான ஆன்சர். மெத்தனால் இஸ் டாக்ஸிக் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தனால் வந்து மெத்தனாலா ஆக்சிடைஸ் ஆயிடும், ஆக்சிஜனேட்டர் அடைஞ்சு அது புரோட்டோபிளாசத்தை கோயாகுலேட் பண்ணிடும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. வினிகர் இஸ். இந்த क्वेश्चन பாக்குறது ஏதோ பெருசா இருக்குல்ல, பட் ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன தெரியும் வினிகர்னா என்னது? அசிட்டிக் ஆசிடோட ட்ரேட் நேம் தான் வினிகர்னு தெரியுமா? அதை மட்டும் தெரிஞ்சாலே நீங்க போதும். இது 5 to 8% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டரா, 5 to 8% சொல்யூஷன் ஆஃப் கார்பானிக் ஆசிட் இன் வாட்டரா இப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரே ஒரு கீவேர்டு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். வினிகர் அப்படிங்கிறது 5 to 8% சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா, CH3COOH. இந்த அசிட்டிக் ஆசிட வந்து பாத்தீங்கன்னா 5 to 8% வந்து தண்ணியை வந்து கலந்தோம் அப்படின்னா அதுதான் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இந்த 5 to 8% சொல்யூஷன் ஆஃப் கார்பானிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பனேட்டட் வாட்டர், சோடா சொல்றோம் இல்லையா, அதுதான் அது. அடுத்த क्वेश्चन பாருங்க. Which one of the following related to global dimming? Global dimming னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th क्वेश्चन. பின்வருவற்றில் எது உலகளாவிய மங்களுடன் தொடர்புடையது? குளோபல் டிமிங். குளோபல் வார்மிங்னா என்ன? குளோபல் வார்மிங்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சரா, பூமியுடைய வெப்பநிலை வந்து அதிகமாகுறதா. அப்ப குளோபல் டிமிங்னா என்னது? அதுக்கு ஆப்போசிட் தானே இருக்கும். சோ அப்ப இத பாருங்க, இந்த ஒரே ஒரு கீவேர்டு வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் ஆப்ஷனை மட்டும் பாருங்களேன், ஈஸியா இருக்கும். ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் டியூ டு இன்க்ரீஸ்ட் பார்ட்டிகுலேட். ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னது?
இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து தொழிற்சாலைகள் இருந்து நிறைய எமிஷன் ஆகுது. வெஹிக்கிள் வண்டியில இருந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகுது. ஃபாரஸ்ட் காட்டு தீ ஏற்படுது, வல்கானிக் எரப்ஷன் ஏற்படுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பொல்யூஷன் ஆகுறதுனால நிறைய பார்ட்டிகுலேட் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. அந்த பார்ட்டிகுலேட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நம்ம கரிப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, எரிக்கிறோம், அதுல இருந்து வந்து வரக்கூடிய புகை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருந்துகிட்டு அந்த ஸ்கேட்டர் சன்லைட்ல இருந்து சன்லைட் இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி வந்து ஸ்பேஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டுரும். ஸ்பேஸுக்கே திருப்பி அனுப்பி விட்டுரும். அதாவது ஏர்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகுலேட் அதாவது கெட்ட வாயுக்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வருது இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஸ்பேஸுக்கே அனுப்பி விட்டுரும். அப்ப என்ன ஆகும், குளோபல் டிம்மிங், அதாவது பூமி வெப்பமாகாம பூமி வந்து குளிர ஆரம்பிக்கும். அதுதான் ஓகேங்களா. சோ ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் டியூ டு இன்க்ரீஸ்ட் பார்ட்டிகுலேட். ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. fall of temperature due to increased particulate. பார்ட்டிகுலேட்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சல்ஃபேட், அப்புறம் டஸ்ட், இந்த சூட் புகை, கரிப்புகை, இதெல்லாமே தான் வந்து பார்ட்டிகுலேட் சொல்லுவாங்க. அது மேல இந்த ஏர்ல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்கேட்டர் லைட் வந்து திருப்பி ஸ்பேஸ்க்கே போயிடும். அதனால வந்து குளோபல் டிம்மிங் ஏற்படும். அடுத்த क्वेश्चन பாருங்க. which one of the following is known as cetane? cetane வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹெக்ஸா டெக்கேன், அதனுடைய காமன் நேம் தான் cetane. ஓகேங்களா. ஹெக்ஸா டீகேன் இருக்கு இல்லையா, ஹெக்ஸாடீகேனோட காமன் நேம் தான் சீட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா C6H34 அப்படின்னு சொல்லுவாங்க. C6H16H34 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, C16H34 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சீட்டேனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சீட்டேன் நம்பர் டீசலுக்கு தான் பயன்படும். இது வந்து இந்த இக்னைட் ஆகும் இல்லையா, அந்த என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஜின் வந்து இக்னைட் ஆகுதுல, அந்த பற்ற வைப்பு தாமத கால அளவு வந்து குறிக்குது. அது எவ்வளவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பற்ற வைக்கிறது வந்து எவ்வளவு நேரம் வந்து ஆகுது, எவ்வளவு தாமதம் வந்து ஏற்படுது அப்படிங்கறத வந்து குறிக்கிற ஒரு நம்பர் தான் சீட்டே நம்பர். இதுல வந்து இந்த சீட்டே நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்ப சீட்டே நம்பர் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அசிட்டோனை சேர்த்தா போதும். அடுத்த விஷயம் பாருங்க. which one of the following country is not a part of the Arabian Peninsula? உலகத்துல ஒரு மிகப்பெரிய பெனின்சுலா தீபகற்பம்னு கேட்டீங்கன்னா இந்த அரேபியன் பெனின்சுலா வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து எது பார்ட் கிடையாதுன்னு கேக்குறாங்க. குவைத், ஓமன், ஏமன், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரேபியன் பெனின்சுலா, அரேபியன் தீபகற்பத்துக்குள்ளதான் வரும். இந்த ஜோர்தான் வந்து கிடையாது, ஜோர்தான் வந்து வராது. ஆக்சுவலா வந்து சவுதி அரேபியோடைய வடமேற்கு பகுதியில தான் இது இருக்கு. இருந்தாலும் இது வந்து அரேபியன் பெனின்சுலாக்குள்ள வரல அப்படின்னு இதை சொல்றாங்க. அரேபியன் பெனின்சுலாக்குள்ள இது வராது அப்படிங்கிற மாதிரி வந்து மீன் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்ப்போம். Which of the following statement is the statement regarding continent of Antarctica is correct? அதாவது அண்டார்டிகா அப்படிங்கிற கண்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. It has the highest average elevation as compared to all other continent. அதாவது மத்த எல்லா கான்டினென்ட்டை விட இதுக்கு வந்து அங்க வந்து பொதுவா எலிவேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எலிவேஷன் அப்படின்னா கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 2500 மீட்டர் உயரத்துல தான் இந்த கான்டினென்ட்டே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. மத்த எல்லா கான்டினென்ட்டை விட இதனுடைய ஆவரேஜ் எலிவேஷன் வந்து 2500 மீட்டருக்கு மேலதான், கடல் சி லெவல்ல இருந்து 2500 மீட்டர் அபவ்ல தான் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க இந்த கான்டினென்ட் முழுக்க ஐஸ் ஷீட்டால ஆனது, முழுக்க பனி, அந்த ஓகே ஐஸ் ஷீட்டால வந்து பாத்தீங்கன்னா ஆயிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிவேஷன் வந்து அதிகமா இருக்கு. மத்த கான்டினென்ட்டை விட அண்டார்டிகா கான்டினென்ட் வந்து கொஞ்சம் 2500 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2500 மீட்டர் வந்து உயரத்துல வந்து இது இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். இது ஹையஸ்ட் ஆவரேஜ் எலிவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மத்த கான்டினென்ட்டை விட இது கொஞ்சம் மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2500 மீட்டர் மேல இருக்கு கடல் மட்டத்துல இருந்துங்கறாங்க. செகண்ட் வந்து மவுண்ட் வின்சன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டினென்ட்ல அண்டார்டிகா கண்டத்துல இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா வின்சன் சிகரம் தான். ஓகே, வின்சன் சிகரம் தான். சோ ரைட், ரெண்டுமே ரைட். சோ both 1 and 2 is the right answer. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டார்டிகா பத்தி கொடுத்திருக்காங்க. அண்டார்டிகா வந்து மத்த கான்டினென்ட்டோட ஹையஸ்ட் ஆவரேஜ் எலிவேஷன், அதோட ஆவரேஜ் எலிவேஷன் வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல தான் இது இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க ஐஸ் ஷீட்டால ஆயிருக்கு, முழுக்க பனியால ஆயிருக்கனால இது கொஞ்சம் உயரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மவுண்ட் வின்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பாருங்க. which one of the following biosphere reserve is spread over 3 states in India? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர்கோள பெட்டகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 உயிர்கோள பெட்டகம் வந்து இந்தியாவில் இருக்கு. அதாவது உயிர்கோள பெட்டகம்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி, அதுக்குள்ள வனவிலங்கு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கலாம், தேசிய பூங்காக்கள் எல்லாமே இருக்கலாம். ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி, கவர்மெண்ட் வந்து அதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பல உயிரினங்கள் வந்து வாழும், பயோடைவர்சிட்டிக்கு பெஸ்டா இருக்கும். சோ இதுல என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா, எந்த
பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள பெட்டகம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் இந்தியாவில் முதல் உயிர்கோள பெட்டகமா அறிவிச்ச நீலகிரி தான் 1986 நினைக்கிறேன். சோ இந்த நீலகிரி உயிர்கோள பெட்டகம் தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உயிர்கோள பெட்டகம். இந்த நீலகிரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, அப்புறம் கர்நாடகா, இந்த 3 இடத்துலயும் இது வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்கு. ஓகேங்களா, நீலகிரி உயிர்கோள பெட்டகம். ஓகேங்களா, சோ மத்ததெல்லாம் வந்து தப்பா இருக்கு. அச்சனம்கர் அமர்கண்டக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? அச்சனம்கர் அமர்கண்டக் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் 2 ஸ்டேட்ல வந்து பரவி இருக்கு. அகஸ்தியமலை அப்படிங்கிறது கேரளா, தமிழ்நாட்டுல பரவி இருக்கு. சேஷாசலம் அப்படிங்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்கு. ஓகே, சேஷாசலம் அதுல மட்டும் தான் பரவி இருக்கு. 3 ஸ்டேட் அப்படிங்கறதுனால நீலகிரியை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். சில இடத்துல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க, பட் இதுதான் கரெக்டான ஆன்சர். நீலகிரி வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. சோ இதுதான் பெஸ்ட் ஆன்சர். லாஸ்ட் क्वेश्चन, which one of the following pair is not correctly matched அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சக்கராசிலா இத பாருங்க, ராம்நகர் வனவிலங்கு சரணாலயம். ராம்நகர் வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறது வந்து உத்தரகாண்ட்னு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப தப்பு. ராம்நகர் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு ராம்நகர் வனவிலங்கு சரணாலயம், உத்தரகாண்ட்ல கிடையாது. அதனால அது தப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்கராசிலா வனவிலங்கு சரணாலயம் அசாம்ல இருக்கு. இது கரெக்டா இருக்கு. சக்கராசிலா வனவிலங்கு சரணாலயம் கரெக்டா தான் இருக்கு. இந்த क्वेश्चन என்னன்னா இந்த பேர்ல எது வந்து கரெக்டா மேட்ச் ஆகலன்னு கேக்குறாங்க. ராம்நகர் வனவிலங்கு சரணாலயம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இங்க உத்தரகாண்ட் வந்து தப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, இதை தெரிஞ்சுங்க. சக்கராசிலா வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சக்கராசிலா வனவிலங்கு சரணாலயம் அசாம்ல இருக்கு. இந்த அசாம்னா ஒரு சின்ன ஒரு கீவேர்டு நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. டி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டினா திஹிங் வனவிலங்கு சரணாலயம், தெஹிங் வனவிலங்கு சரணாலயம், டிபோர் பீல் வனவிலங்கு சரணாலயம், டிபோர் பீல் வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் பொரைல், கரம்பானி, லக்கோவா, இது எல்லாமே அசாம்ல இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம். நான் எழுதுறேன், வீடியோ வந்து பெருசா போகுது நினைக்காதீங்க. இதை வந்து உண்மையாவே கவனிக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டா எழுதி வச்சுங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா பயன்படும். சக்கராசிலா வனவிலங்கு சரணாலயம் அசாம்ல இருக்கா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், டி ஞாபகம் வச்சுங்க. 3 டி வரும். திஹிங் வனவிலங்கு சரணாலயம், திஹிங் வனவிலங்கு சரணாலயம். அடுத்து பாருங்க, தெஹிங் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், டிபோர் பீல், டிபோர் பீல் வனவிலங்கு சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுவரி, டிபோர் பீல் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரம்பானி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது கரம்பானி வனவிலங்கு சரணாலயம் அசாம்ல சொல்லிட்டு இருக்கேன். கரம்பானி வனவிலங்கு சரணாலயம். அதுக்கப்புறம் பொரைல் வனவிலங்கு சரணாலயம், பொரைல். ஓகே, பொரைல் வனவிலங்கு சரணாலயம், கரம்பானி வனவிலங்கு சரணாலயம், கரம்பானி வனவிலங்கு சரணாலயம். அதுக்கப்புறம் லக்கோவா அப்படின்னு ஒரு வனவிலங்கு சரணாலயம் அசாம்ல இருக்கு. இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எல்லாம் கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கணும் எல்லாமே. லக்கோவா, LAOKHOWA, லக்கோவா வனவிலங்கு சரணாலயம். அப்புறம் சக்கரஷீலா வனவிலங்கு சரணாலயம். இது எல்லாமே அசாம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வனவிலங்கு சரணாலயம். அசாம்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, டிஏ ஞாபகம் வச்சுங்க. திஹிங், தெஹிங், டிபோர் பீல் வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் பொரைல் வனவிலங்கு சரணாலயம், கரம்பானி வனவிலங்கு சரணாலயம், பொரைல் சரணாலயம், கரம்பானி வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் லக்கோவா வனவிலங்கு சரணாலயம். இதெல்லாம் அசாம்ல இருக்கு. அடுத்து பாருங்க, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ABC அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ABC இதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிடிச்சிக்கலாம். ஹரியானா பொறுத்த வரைக்கும் என்ன ஏ அப்படின்னா, ஏ ஃபார் அபு பஷாக்கர் வனவிலங்கு சரணாலயம், ஏ ஃபார் அபு பஷாக்கர் வனவிலங்கு சரணாலயம், அபு பஷாக்கர் வனவிலங்கு சரணாலயம். இதை நான் கீழே எழுதவா? ஓகே, நான் இங்க எழுதுறேன். ஓகே, எங்க நான் சொல்லிட்டு இருக்கேன்னா ஹரியானால சொல்றேன். கரெக்டா நான் இன்னொரு 1.5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அபு பஷாக்கர், ஏ ஃபார் அபு பஷாக்கர் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கப்புறம் பி ஃபார் பிந்துவாஸ் வனவிலங்கு சரணாலயம். அடுத்து பீர் ஷிகார்கர், பிந்துவாஸ் வனவிலங்கு சரணாலயமோ, பிந்துவாஸ் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கப்புறம் பீர் சிகார்கர், பீர் ஷிகார்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பீர் ஞாபகம் வச்சுங்க போதும். பீர் ஷிகார்கா வனவிலங்கு சரணாலயம். ஹரியானாவில் ABC சொல்லிட்டனா, அபு பஷாக்கர் வனவிலங்கு சரணாலயம், பிந்துவாஸ் வனவிலங்கு சரணாலயம், பீர் ஷிகார்கர். ஓகே, பீர் ஷிகர்கா வனவிலங்கு சரணாலயம். அதுக்கப்புறம் சி ஃபார் சில்சிலா, சி ஃபார் சில்சிலா, CHHIL. உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங்லாம் எழுதணும் அவசியம் இல்ல. சில்சிலா வனவிலங்கு சரணாலயம் ABC. ஹரியானா போனீங்கன்னா ABC. ஓகேங்களா, அபு பஷாக்கர், அதுக்கப்புறம் பிந்துவாஸ், அப்புறம் பீர் ஷிகர்கா, அப்புறம் சில்சிலா வனவிலங்கு சரணாலயம் ஹரியானால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா வந்து கபர்வாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. கோல்ஹி ரைத்தான், கபர்வாஸ்,
கபர்வாஸ் வனவிலங்கு சரணாலயம், கபர்வாஸ். அப்புறம் கோல்ஹி ரைத்தான், கேல 2 இருக்கு, கோல் ஹி ரைத்தான் வனவிலங்கு சரணாலயம், கோல்ஹி ரைத்தான் வனவிலங்கு சரணாலயம். அதுக்கப்புறம் நாகர் வனவிலங்கு சரணாலயம், நாகர் வனவிலங்கு சரணாலயம். இதான் கொஸ்டினே. நாகர் வனவிலங்கு சரணாலயம் ரெவெட்டி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரெவெட்டி அப்படிங்கிறது ஹரியானால மிக முக்கியமான ஒரு மொத்தம் 22 மாவட்டம் இருக்கு, அதுல ஒரு மாவட்டம் இது இந்த நாகர் மாவட்டம். ஓகேங்களா? ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்க 2 பார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சுல்தான்பூர் தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் கலேசர் தேசிய பூங்கா, கலேசர் தேசிய பூங்கா. அதே பேர்ல ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்கு, கலேசர். ஓகே, கலேசர். இப்ப நீங்க வந்து ஹரியானாவுக்கு என்ன கீவேர்டு சொல்லிருக்கேன், ஏபிசி. ஃபர்ஸ்ட் இத பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அபு பஷாக் ஒரு 4-5 ஸ்டேட் மட்டும் படிச்சு தெளிவா வச்சீங்க போதும், ரிஜெக்ட் பண்ணலாம் அழகா. சோ ஹரியானா பொறுத்த வரைக்கும் ஏபிசி அப்படின்னா அபு பஷாக்கர் வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் பி ஃபார் பிந்துவாஸ் வனவிலங்கு சரணாலயம், பீர் ஷிகர்கா வனவிலங்கு சரணாலயம், சில்சிலா வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் கேல 3 இருக்கு, ஏபிசி கேல 3 இருக்கு, கபர்வாஸ் வனவிலங்கு சரணாலயம், கோல்ஹி ரைத்தான், அதுக்கப்புறம் கலேசர், கபர்வாஸ், கோல்ஹி ரைத்தான், அதுக்கப்புறம் நகர் வனவிலங்கு சரணாலயம். இது எல்லாமே ஹரியானால தான் இருக்கு. அருணாச்சல பிரதேசம் சொல்லலாம், பட் கன்ஃபியூஷன் வந்துருங்கறனால நான் இப்போதைக்கு நான் சொல்லல. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க வந்து பாத்துங்க. பின்வருவற்றில் எது ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறோம். பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், சைக்ளோஹெக்சேன் ஆகியவற்றின் ஆக்டேன் எண்ணின் சரியான வரிசை. ஓகேங்களா? ஒரு டைம் நீங்க இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே. மெத்தனால் நச்சுத்தன்மை வாய்ந்தது எதனால நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெத்தனால் வந்து கல்லீரல்ல போய் மெத்தனாலா வந்து ஆக்சிஜனேட்டர் அடைஞ்சிரும். இது புரோட்டோபிளாசத்தை வந்து உரைய வச்சிரும். ஓகேங்களா? வினிகர் அப்படிங்கிறது என்னது? சோ 5 to 8% அசிட்டிக் அமில கரைசலை தான் அதை வந்து வினிகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பின்வருவற்றில் எது உலகளாவிய மங்களுடன் தொடர்புடையது? குளோபல் டிம்மிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துகள்கள் அதிகரிப்பதனால வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடையுது. டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா அது பேர் குளோபல் டிம்மிங். அவ்வளவுதான். லைட்டா டிம் பண்ணுனா அது குறை அப்படின்னு தான் அர்த்தம். பின்வருவற்றில் எது C10 என்று அழைக்கப்படுகிறது? C10 எதை சொல்லுவாங்கன்னா ஹெக்ஸாடெக்கேனை வந்து C10 சொல்லுவாங்க, அதோட காமன் நேம். ஓகேங்களா? பின்னொரு நாடுகளில் எது அரேபிய தீபகற்பத்தின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோர்தான் கிடையாது, மற்றது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? என்னன்னு தெரியல, மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து சொல்லலாம். தேங்க்யூ.